பச்சை மலை மீது உன்லீலை. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். இப்போ ஒரு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாட் தான் நம்ம தமிழ்நாட்டு எல்லை. தமிழ்நாட்டிலேருந்து கேரளா ஏறுறது, கேரளா மலை மேலே ஏறுறது. நம்ம கேரளா பஸ்ஸில் போகிறோம் பார்த்தீங்களாங்க. எல்லையில் தான் ஏறுது. அந்த லாரிலாம் எப்படி திரும்புது பாருங்கள். ரொம்ப ஒரு டேர்னிங்கே ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் பாலருவியை நோக்கி. நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம திருமலையை முடிச்சுட்டு அதோட செகண்ட் ஸ்பாட்டான பாலருவி போகலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. அந்த பாலருவி போகிறதுக்கு தான் ஆயத்தமாயாச்சு. போன இடம் என்னென்னா செங்கோட்டையை செங்கோட்டையை பிடிச்சி தான் நம்ம கேரளா போகணும். அதனால் கேரளா பஸ்ஸை பிடிச்சாச்சு. நல்ல ஒரு பயணம். மலைக்காட்டுக்குள்ளே போகிறது நிச்சயமாக இது ஒரு விசித்திரமான பயணம் மாதிரி இருக்குது. நம்ம போய் பார்த்தா தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. இப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கையிலேயே நம்ம பாலருவி வாட்டர் ஃபால்ஸை அடைஞ்சாச்சுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைக்காத ஒரு விசித்திரமான விஷயத்த அந்த தாத்தா கொண்டு வந்து கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட்டு. நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம பாலருவியை கையை காட்டிட்டேன்னா வாங்க போகலாம். நம்ம பார்த்திங்களா அந்த அடர்ந்த காடு அப்படியே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்ததுங்க. உண்மையிலே ஒரு வித்தியாசமாக இருந்தது. உடனே நம்ம வேலை என்ன, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற வேலை. இதே மாதிரி அக்கா தங்கச்சி எடுக்க, தங்கச்சியை பார்த்தவொடனே அக்கா எடுக்க, ஒரே போட்டி தாங்க இந்த இடத்துல. நல்லா ஒரு ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும் அப்படின்னு என் மகள் நடக்க ஆரம்பிச்சுட்டா, பெரிய மகள். இந்த சாங்கே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில். ஸோ இப்போ நம்ம பாலருவி ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஸோ இது வியூ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோடை இருப்பாங்க, தண்ணி ஓடுதா, அந்த பக்கம் ஓடுதா. ஸோ நம்ம போயிட்டு ஃபால்ஸ் எல்லோரும் குளிக்க போகிறோம். போகலாம் வாங்க. ரைட். அதோட ஒரு பேட்டியும் கொடுத்துட்டு நாங்கள் இந்த பறையும் அக்கறையும் இக்கரையும் காட்டிட்டு அப்படியே மெதுவாக நடந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோங்க. போக ஆரம்பித்தா தொட்டாச்சினிங்கியை பார்த்துட்டோம். ஆஹா, தொட்டா சினுங்குதுங்க. இது பேர் தான் தொட்டாச்சினிங்கியா. அதோட நம்மளோட அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் அப்படின்ற மாதிரி 72 ருபீஸ் அண்டு ஜிஎஸ்டி போட்டு 85 ருபீஸ் ஒரு ஆளுக்கு அப்படின்னாங்க. அந்த க்யூவை பார்த்தா தாங்க நீங்கள்லாம் அசந்து போவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோங்க. ஓகேங்க, இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் 2 வரும். நான் கண்டினியூவாக பாருங்கள். ஓகேங்க, தேங்க்யூ.